சர்வ சித்தி விநாயகனே சரணம். ஜோதிட மன்னன் சோன் பப்படி, அதாவது ஜோதிடத்தில் மன்னன் நம்ம சோன் பப்படி. என்ன சோன் பப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவனுடைய பேர், அந்த ஜோதிடரோட பேர் சோன் பப்படி. அவர் பீகார் சைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். சின்ன வயசில் பயங்கரமாக ஆர்வத்தோட வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவர் தமிழ்நாடுக்கு ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டார். ஒரு 14-15 வயசில். என்ன அங்கே சோத்துக்கு வழி இல்லை, வீட்டில் போட்டு நம்ம சாத்தி அதை பண்ணு இதை பண்ணுன்றாங்க, காசு வரலன்னு அடி தட்டி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்லறையில் ஏறி நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டில் சென்னையில் ஒன்றும் முடியல அவரால். அதனால் அப்படி மறுபடி திருட்டுறையில் ஏறி கிராமங்கள் பக்கமாக போகிறதுக்காக மதுரையை தாண்டி போகிற போது வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே ஒரு மிட்டாய் கடை. அந்த மிட்டாய் கடையில் போய் ஐயா வேலை வேணும்னு கேட்க, அந்த கடை சோன் பப்படிக்கு ரொம்ப பிரபலம். சாத்தூரில் அந்த ஸ்வீட்டு கடையின உடனே இந்த பையன் போய் அங்கே வேலையாளாக சேர்ந்து கடையை பெருக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, ஓட்டுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த கடை ஓட்டலை. நல்ல பிஸ்னஸ் இருந்தது. இந்த பையன் பல விஷயங்கள் அங்கே கற்றுக்கிற போது நம்ம முதலாளிக்கு, அந்த கடை முதலாளிக்கு கொஞ்சம் ஜோசியத்தில் ஆர்வம். அதனால் 2-3 ஜோசியர்கள் அடிக்கடி கடைக்கு வந்து அவரோட பேசிட்டு ஸ்வீட்டெல்லாம் வெளுத்து கட்டிட்டு போவாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் பீப்புள். அதில் 2-3 பேருக்கு டயபெட்டிஸ், அதாவது சக்கரை வியாதி வந்து பட்டுன்னு மண்டையை போட, எல்லா சின்ன ஜோதிடர்களுக்கு 100 வயசு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்களே அப்படின்னு யோசித்தார் நம்ம ஸ்வீட் கடை முதலாளி. ஆனால் அவருக்கு தெரியல, அவர் கடையில் இருக்கிற ஸ்வீட்டை வெளுத்து கட்டி டயபெட்டிஸு, சுகரு அது ஏறி போய் எல்லாரும் பகவானே போய் சேர்ந்துட்டாங்கன்ட்டு. முதலாளிக்கு ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட்னால பல விஷயங்களை ஜோசியத்திலலாம் கேட்டுலாம் பண்ணுற போது நம்ம ஹீரோ ஜோதிட மன்னன் சோன் பப்படி கடையில் சோன் பப்படி போடுறது எப்படி, அதை எப்படி இதை எப்படி எப்படிலாம் கற்றுக்கிட்டு அப்படியே இந்த ஜோசிய விஷயங்கள்லாம் காதில் விழுற போது அதில் ஒரு ஆர்வம் வந்து என்னதான் சொல்கிறார் இந்த ஜோசியத்தில் கில்லாடியாக இருக்கிறவர்னு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவருடைய வீட்டுக்கு போய், நான் உங்கள் சிஷியனாரீங்க, எனக்கும் உதவி பண்ணுங்க, ஜோசியனானு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவரும் சரி ஏதோ மிட்டாய் கடையில் வேலை செய்கிற பையனுக்கு இந்த ஆர்வம் இருக்குன்னு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பையன் ஆர்வமாக கற்றுக்கிட்டு அவன் சொல்கிற 1-2 விஷயங்கள் நடக்க நம்ம சீனியர் ஜோசியருக்கே ஒரு மகிழ்ச்சி. அடடே தம்பி, என் சிஷ்ய பயல்ல நீ தான் நல்லா வருவேன் நினைக்கிறேன். ஏன்னா பல விஷயங்களை கிரகிச்சுக்கிற, நல்லா டக்குன்னு சொல்கிற, சில விஷயங்கள் நடக்குது. அதாவது என் பொஞ்சாதி வழிக்கு விட போகிறான்னு அன்றைக்கி சொன்னேன். நீ சொல்லி அரை மணி நேரத்தில் பாத்ரூமில் பட்டார்னு ஒரு அண்டா விழுந்துடுத்துன்னு நினச்சா, குண்டா இருக்கிற விழுந்துட்டா. ஓடி போய் தூக்கி எடுத்து எப்படிமா விழுந்தேன்னு சோப்பு வேலை காலை வச்சுட்டேன். நான் அது மேலே ஏண்டி காலை வச்சேன்னு கேட்டால், நீங்கள் குளிச்சுட்டு கீழே போட்டு வந்திருக்கீங்க, அதனால எனக்கு தெரியாமல் கால் பட்டுடுத்து. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு கொஞ்சம் பூசினா மாதிரி. சார் கொஞ்சமா சார்? இல்லை கொஞ்சம். பார்க்குறதுக்கு குண்டா இருப்பாளோன்னு கூட சந்தேகம் வந்துடும். அப்பப்போ அவள் சோப்பு மேலே காலை வச்சு தொலைச்சிருக்கா.
ஒத்த காலில் டான்ஸ் ஆடி கட்டீர்னு விழுந்து அண்டா குண்டாலாம் செதறி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ சொன்னியடா, எப்படி சொன்ன? அரை மணி நேரத்தில் இது நடந்தது. உன் ஜோசிய திறமையே திறமை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அதாவது ஒய்ஃப் விழுந்ததுக்கு வருத்தப்பட்டாரா, இல்லைன்னா வெரி குட் நல்லா வேணும்னு நினச்சாராங்கிறது தெரியல, தனி கதை, அவரை தான் கேட்கணும் அதை. ஆனால் பையனுக்கு ஆஹா நம்ம சொன்ன சில விஷயங்கள் நடக்கிறதோ அப்படின்னு டவுட் வந்துடுது. அவன் கையோ கால கழுவு போகும்போது அங்கே பார்க்கும்போது பாத்ரூமில் பாசி பயங்கரமாக இருந்தது. சார் ஜாக்கிரதை சார், உங்கள் ஒய்ஃப் வழிக்கு விழுந்துருவாங்கன்னு சொன்னான். அது சோப்பு மேலே காலை வச்சு வழிக்கு விழுந்து அவள் அடியப்பட்டுக்கிறான். ஸோ இவன் சொன்னது நடந்துருச்சுன்ட்டு ஜோசியர் சீனியருக்கு ஜூனியர் மேலே ரொம்ப மரியாதை வர, அப்புறம் உங்கள் மாடு கூடிய விரைவில் கண்ணு போட போகுது, இன்னும் 2-3 நாளில் போட்டுருன்னு சொன்னான். ஏன்னா இவன் பீகாரில் இருந்தபோது அவங்க அப்பா மாடெல்லாம் ஓட்டி ஈட்டு எல்லாம் பண்ணி எப்போ கண்ணு போடணும் கரெக்டாக ஓரளவுக்கு தெரியும். அதனால் இந்த மாடை பார்த்துட்டு சொன்னான். அதே மாதிரி மாடு கண்ணு போட்டு அடே பையன் பயங்கர ஜோசியன் ஆகிடுவான் போல் இருக்கேன்ட்டு அவர் நினைக்க பல விஷயங்கள் நடக்குது. அது ஒரு நாய் ஒன்று வச்சுருந்தார் அவர். அந்த நாய் அங்கேயே கிடக்கும், இது பொண்ணு வைக்கும். ஆனால் திடீர்னு நாயை காணோம். சார் நாய் பாவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னது ஏன்டா அப்படி சொல்கிற? பாவம் நீடூழி வாழணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நமக்கு நன்றியோடு இருக்குன்னு. இல்லை சார் எனக்கு என்னவோ நேற்று கனவுல அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டான். ஏன்னா அவன் போகிற போது பஸ் அடித்து அந்த நாய் ஓரமாக செத்து கிடந்ததை பார்த்தான் வீட்டுக்கு போகிற போது. அப்போவே சொல்லாமல் அடுத்த நாள் வந்து நாயை தேடுற போது எனக்கு என்னவோ இந்த மாதிரி மனசில் தோன்றதுன்னு சொல்ல, அடா பாவி பயங்கரமான ஜோசியன்டா நீ, பயங்கரமான ஜோசியன், நேற்று நைட்டு பஸ்ஸில் அடிபட்டு இருக்காது அப்படிலாம் சொல்லி சீனியருக்கு ஜூனியர் மேலே ஒரே சந்தோஷம், இவ்வளோ மிச்சலையாக இருக்கானே அப்படின்னுட்டு. எனிவே அப்படி இப்படி இந்த ஜோசியக்கார பையன் சோன் பப்படி, பீகார் பையன் ஜோதிட மன்னன், ஒரு மாதிரி ஜோசியத்தில் பல பேர் மயங்குறாங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு மிட்டாய் கடையில் என்றைக்கு தான் நம்ம முன்னுக்கு வர போகிறோம்னு சொல்லி அந்த முதலாளி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் மண்டையை போட, அவன் பையன் பொண்ணு 2 பேரும் எனக்குத்தான் கடை உனக்குத்தான் கடைன்னு சண்டை போட்டு 2 பேரும் டெய்லி வந்து கடையில் சண்டை போடுற போது இவன் நைஸாக கிடைச்ச ஒரு 10,000 ரூபாய் அமைக்கிட்டு லபக்குன்னு கிளம்பிட்டான். முதலாளி சாகரத்துக்கு 2 நாள் முன்னாடி இருந்த கலெக்ஷன்லாம் பசங்களுக்கு தெரியாது. இவன் அதை அமைக்கி அவன் பாட்டுக்கு ஓரமாக ஒதுங்கி அங்கேருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்துட்டான். சென்னை பட்டணத்துக்கு வந்து ஒரு ஜோசியன் ஒரு போரை போட்டு ஜோசியன் வேஷம் பொண்ணுமே அதான் தாடி கடியெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அருமையான சிஷ்ய பையனை பிடிச்சிக்கிட்டு இவனை பற்றி டாம் அடிக்கணுமே எல்லாம் பண்ணுறக்கா அந்த ஜோசியன் என்று ஜோதிட மன்னன் சோன் பப்படி ஆகிவிட்டான். இன்றைக்கி தமிழ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தான் பேசுவார். இருந்தாலும் சோன் பப்படி என்ற பெயரில் ஜோதிடன் ஒருத்தன் வந்திருக்கான்னுட்டு கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு ஏற்கனவே நம்ம சீனியர் ஜோசியர் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ண இவன் என்ன பண்ணலாம் வித்தியாசமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தான். வந்தவங்க கையை 4 தடவை பட்டார்னு உள்ளங்கையில் அடிப்பான், தட்டுவான். அப்புறம் 4 விரல நறுக்குன்னு ஒரு கடி அடிப்பான். ஐயோம்பாங்க, கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 4 விரலை கடிக்கும் ஜோதிட மன்னன் சோன் பப்படி அப்படின்னு பட்டத்தை வாங்கி விட்டான். 4 விரலை கடிக்கும் ஜோதிட மன்னன் சோன் பப்படி அப்படி இப்படி பிரபலமாக ஆரம்பித்து விட்டான். அதாவது அவனுக்கு கிடைச்ச ஒரு 16 வயசு பையன் அசிஸ்டண்ட்டு, அதாவது இவனுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடியவன். அதே நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு டீல் போட்டு எனக்கு 100 ரூபா வந்தால் உனக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துட்றான்டா, அது தவிர தங்க இடம் திங்க சோறு எல்லாம் இருக்குது, சில விஷயங்களுக்கு நீ நல்லா என் கூட கோஆப்ரேட் பண்ணு, எனக்கு என்னவோ தோணுது நீ இதை கரெக்டாக ஒரு 4-5 வருஷம் பண்ணேன்னா நடிப்பு புலி பெரிய நடிகன் ஆகிடுவே, நீ அதுக்குள்ள ட்ரைனிங் தான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்ல அந்த பையன் ஆஹா அப்படின்னு கனவுல விஜய் அஜித் அவன் இவெல்லாம் வர இப்படிப்பட்ட மூஞ்சியை வச்சுக்கிட்டு விஜய் அஜித் மாதிரி வரணும் ஆசையா உனக்கு அப்படின்னு கேட்க அவன் சார் ஏன் வர முடியாது, என்னை விட மோசமாக இருக்கிற மூஞ்சியெல்லாம் வந்திருக்காங்களே, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நடிப்பை நல்லா கற்றுப்பேன், நான் நல்லா கற்றுப்பேன், நீங்களே சொல்லிட்டீங்க நான் ஒரு பெரிய நடிகனாக வரப்போறேன்னு சொல்லிட்டு
உயிரை கொடுத்து உங்களுக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல இவர் சொல்கிறாரு, ஆனால் வெளியே இங்கே நடக்கிற விஷயம் எதையாவது நீ சொன்னேன்னா அவ்வளவுதான், சபிச்சிடுவேன் உன்னை. எனக்கு சபிக்கிற சக்தி இருக்குடா, பார்க்குறியா நான் சபிச்சா அப்படின்னு சொல்லி, ஐயோ சார் சபிச்சிடாதீங்க சார் எல்லாம் சொல்லிட்டு அவன் இல்லாத போது ஒரு பூனைக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டார். பையன் வந்த உடனே இந்த பூனை என்ன பிராண்டு எடுத்துறான்னு கையை காமிச்சு சபிச்சிட்டார் சனியனை அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸில் பூனை இறந்து விட்டது. பையன் ஐயோ ஐயோ புதக்கட்டீர்னு காலில் விழுந்து, ஜோதிட மன்னர் சோன் பப்படி அவர்களே, அவங்களுக்கு என்னைக்கும் நியாயமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், அண்டு உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், நீங்கள் என்ன ஒன்றும் சபிச்சிடாதீங்கடே, நான் எதுக்கு நான் ஒன்று சபிக்க போகிறேன், இந்த மாதிரி என்ன யாராவது பிராண்டினா சபிச்சுடுவேன் சபிச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பூனை பாவம் அல்பாயுஸில் நல்லா இருக்க வேண்டிய பூனை போக பாக்கி இருக்கிற ஒரு 8 பூனைகளாவது உயிரோடு இருக்கணும்ன்ட்டு, சார் இதை ஒன்றும் சபிச்சிடாதீங்க சார், அடே எங்கிட்ட வந்து பிராண்டினா தாண்டா நான் சமைப்பேன், இல்லைன்னா எதுக்குடா, எல்லாம் பாரு அன்பாக இருக்குது, காலம் சுற்றி வருது. அதே மாதிரி இருக்கு பாரு 3-4 நாய்கள், அது கூட நல்ல நாய்கள்டா, நமக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு எங்கே திருவான்மையூர் தாண்டி அந்த நேரத்திலலாம் காடு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு புறம்போக்கு நிலம் ஒரு ஏக்கரில் ஒரு டென்ட்டை போட்டு விட்டார், குடிசை கட்டிக்கிட்டு நைஸா பையனை வச்சு அதை சொல்லு இதை சொல்லுன்னு ஆட்களை கூப்பிட்டு வர வச்சு அவன் போய், சார் பூனையை சபிச்சார் சார், பூனை போயிடுச்சு, அதே மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொன்னால் பட்டு நடக்குது சார், ஒரு 33 வயசு பொண்ணு கல்யாணமே ஆகாதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் வந்து ஒரு 15 நாளில் கல்யாணம் ஆகும்னு சொன்னார் சார். அப்படியா? ஆமாம். எப்படி என்னாச்சு? அவரே பண்ணிக்கிட்டார் சார். என்னது? அவரே 33 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். அவங்க வீட்டில் அசந்து போய் சொன்னபடி நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 7 ஒய்ஃபு, அதில் ஒரு ஒய்ஃப் இவளும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 6 ஒய்ஃப் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த விஷயம் வெளியே பரவ ஒரு 25 பேர் வந்து நிற்கிறானுங்க, நான் ஒய்ஃப் ஆகிறேன் நீ ஒய்ஃப் ஆகிறேன்னு. ரொம்ப ஆச்சரியமான உலகமாக இருந்தது. எல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் என் 70s. அப்படியாக அசிஸ்டன்ட் பையன், எங்கள் ஜோதிட மன்னனுக்கு 7 ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃப் கிடச்சிட்டாங்க, இன்னும் 6 பொண்டாட்டி வேணும் 6 பொண்டாட்டி வேணும்னு பையன், சின்ன பையன் மாமா பையன் ஆயிட்டான். எனிவே மற்றபடி இவர் சொல்கிற விஷயம்லாம் நடக்கணுன்னு பல பேர் நம்ம ஊரில் தான் எத்த தின்னா பித்தம் தெளியும்னு மக்கள் இருக்காங்களே, லைன் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள் காதில் விழ அதில் 1-2 லேடிஸு 1-2 ஜென்ட்ஸ் எல்லாம் வர அவங்களுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக சில விஷயங்களை சொல்ல, அவ்வளவுதான் உங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்கோ, ஏற்கனவே 2 சின்ன வீடு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, அதாங்க என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது, அவங்க பலபலன்னு அழ, நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக நடந்து அவரை திருத்த முயற்சி பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் சண்டை கண்டை போட்டிங்கன்னா உங்களை கழட்டி விட்டுருவார், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கலாம் சொல்லி, இல்லை அவங்க 2 பேரையும் போகிறதுக்கு நான் வழி பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்யணும்னு சொல்ல, கண்டிப்பாங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி, இல்லை இந்த இடத்த மட்டும் எனக்கு எப்படியாவது, ஐயா அது ஜிஜிபி மேட்ருங்க, இந்த ஒரு 2-3 ஏக்கர் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிலாம் சொல்லி புருஷங்கிட்ட சொல்லி அந்த 2-3 ஏக்கரை அவர் பேரில் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமாக அந்த 2 பேரும் எப்படி துரத்த போகிறீங்கன்னு சொல்ல, அதுக்குத்தான் வழி வச்சுருக்கேன், ஜோசியத்தில் ஒரு வழி இருக்குது, அது தவிர நான் சபிச்சா அவங்க என்ன ஆவாங்க தெரியுமா, சபிச்சா அவ்வளவுதான் ஆளை காலி ஆகிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, சிஷ்ய பையனுக்கு தெரியாதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் எப்படியாவது காலி பண்ணுறதுக்குள்ள வழியை யோசிச்சு பார்த்து கிரிமினல் புத்தியை யோசிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம ஜோதிட மன்னன் சோன் பப்படி. 4 விரல் கழிச்சு பாவம். எனவே இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறோம். ஜோதிட மன்னன் சோன் பப்படி அவருடைய மெயின் வேலை இப்போ ஒருத்தர் சம்முன்னு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் கரை வேட்டியும் கட்டிக்கிட்டு வந்து, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், எனக்கு உங்கள் உதவி தேவை, நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், எங்களுடைய எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் உங்ககிட்ட வரதா கேள்விப்பட்டேன், அதை முறியடிக்க என்ன வழின்னு கேட்க தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு பட்சமாக இல்லாமல்
எதிர்கட்சிக்கு உதவி பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு 4 அடி பட்டார் பட்டார் பட்டார்னு விட்டுட்டு நறுக்குன்னு 4 விரல கடிக்க, ஐயோ ஐயோன்னு அவர் கத்தக்கூடாது, கத்தாமல் இருந்தால் தான் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சொன்னாங்க. 4 விரல நறுக்குன்னு கடிக்கிறீங்களே, கேரட் மாதிரி துண்டா வந்துடுவோன்னு பயந்து போயிட்டேங்க, விரல இல்லாமல் நான் என்ன செய்வேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஜோசியம் அதெல்லாம் விரலை கரெக்டாக தான் பார்த்து தான் கடிப்பேன், கவலைப்படாதீங்க, நானா கடிக்கிறேன், கடவுள் கடிக்க வைக்கிறான், கடிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லி உட்காருங்கன்னு சொல்லி கேட்க, அவர் இந்த மாதிரி ஆளுங்கட்சி ஆளுங்கள்லாம் எதிர்கட்சியை போட்டு அமுக்குறாங்க, அடக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கலாம் சொல்ல, அவங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் நாங்கள். ஐயோ என்னங்க சாதாரண விஷயத்தை போய் குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மந்திரி உங்களுக்கு தெரியுமா, ஐயோ அவர் தாங்க பயங்கரமான ஆள், ரொம்ப எங்களை போட்டு கலாய்க்கிறாரு, குசும்பு பிடிச்ச மனுஷன், எங்களை சந்தோஷமாக வாழ விட மாட்டேங்கிறாரு, அவமானப்படுத்துறாரு. சரி ரைட், உங்கள் காதை கொடுங்க, ஆனால் காது வச்ச மாதிரி இருக்கணும், இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியக்கூடாது, அவருக்கு 2 சின்ன வீடு இருக்குது, அப்படியா, எஸ் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்லி, அவங்க 2 பேர் தான் அவர் மனசுக்கு எடுத்து ஆளுங்கட்சியில் இவர் நிரந்தரமாக இருக்க வழி பண்ணி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 2 பொம்பளைங்க மந்திர சக்தி வாய்ந்தவங்க ஏதோ செய்கிறாங்க. அந்த 2 பேரை ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக அடுத்த எலெக்ஷனில் இவங்க அவுட்டு. ஆனால் இதை பற்றி நீங்கள் வெளியில் ஏதாவது பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஜோசி, ஐயோ இவ்வளோ அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, இதை பற்றி நான் எங்க வெளியில் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் போய் வேலையை காட்ட ஆரம்பித்தார். எதிர்கட்சி ஆள், அதாவது அந்த 2 பொம்பளைங்க மந்திர சக்தியில் தான் இந்த ஆட்சியே ஓடுதுன்னு புத்திசாலித்தனமாக நம்புறாரு. நம்ம அரசியல்வாதிங்க பாருங்க எவ்வளவு புத்திசாலியாக இருக்காங்க என்ன. அதனால அன்னிலிருந்து அவருடைய டார்கெட் அந்த 2 பொம்பளைங்களை எப்படியாவது சாம தான பேத தண்டம் அவங்கள ஒழிக்கணும்னு பார்த்தாரு. அவ்வளவுதான், என்னென்ன குறைச்சல் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த 2 கீப்ப இவரு அடிச்சு துரத்தி இருத்தி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அதுங்க துண்டை காணும் துணியை காணும் ஓட, மந்திரியும் பார்த்தாரு, சரி நல்லதா போச்சு, எல்லாம் ஒரு 4-5 வருஷமா ஒட்டிக்கிட்டு கிடக்குங்க, புச்சா 2-3 பிடிப்போம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாரு. இப்போ மந்திரியோட ஒய்ஃபுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜோசியர் காலில் புதக்கட்டீர் விழுந்து கையை கடிங்கன்னு சொல்ல, ஐயோ என்னங்க கையை கடிங்க சொல்றீங்கன்னா, எங்க அந்த 2 பேரும் ஓடி போயிட்டாங்க எங்கேயோ, என்னவோ செஞ்சிட்டீங்க நீங்க, என்னவோ செஞ்சிட்டீங்களா சொல்ல, இல்லம்மா சபிச்சு அவங்க உயிரெடுக்க கூடாது, பாவம் எல்லாரும் வாழ வேண்டியவங்க, அதனால அவங்கள வாழட்டும்னு விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்ல, ஜோசியரே ரொம்ப நன்றி, என் புருஷன் இப்போ விடுதலையாகி வந்துட்டாரு, விட்டு எங்கேயுமே போறதில்ல, மந்திரி வேலை அதை என்னைக்கு பண்ணியிருக்காரு அவரு அப்படிலாம் சொல்லி மனைவி சந்தோஷப்பட, விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சிங்க, ஆனா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு விட்டு போச்சுன்னு சொல்ல, என்ன அப்படின்னு, உங்க பையனுடைய ஜாதகம் கொடுத்தீங்களே அதை பார்த்தேன், எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னங்க பையனுக்கு வயசே 17 தானே, அதான் அந்த பையனுக்கு ஆயுசுல கொஞ்சம் என்னது, ஐயோ ஜோசேரே அப்படின்னு அந்த அம்மா கதற, பயப்படாதீங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பையன் இருப்பான், என்னுடைய கடைசி நாள் அவனுக்கும் கடைசி நாள் ஆயிடும் தான் கவலைப்படுறேன். என்னங்க இது, உங்களுக்கு 45 வயசாகி போச்சு, அவன் பாவம் 16-17 வயசு பையன், உங்களுடைய கடைசி நாள் அவனுக்கு, அம்மா விதி வலியதம்மா, கடவுள் அப்படி எழுதி வச்சிட்டாம்மா, நான் ஒரு 120-130 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா மயக்கம் போட்டு விழ, இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே சொன்னீங்க பையனுக்கு
உடனே கூட ஏதாவது ஆகிடலாம். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? அன்னியிலிருந்து இவருடைய உயிரை பாதுகாக்க அந்த அம்மா எடுத்த முயற்சி கொஞ்ச நெஞ்சம் கிடையாதுங்க, கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. உயிரை கொடுத்து இவர் உயிரை காப்பாற்ற நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையோடு. அதாவது திடீர்னு ஒரு ஜோசியர் பயங்கரமாக எங்கள் ஊருக்கு வந்து எல்லாரும் அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்க ஓடிக்கிட்டு கிடந்தாங்க. நான் போகலை, ஏதா நமக்கு தான் தெரியுமே, வயசாகி போச்சு, இனிமேல் ஜோசியத்தை பார்த்து என்னத்தை சொல்ல போகிறாருன்னு நான் போகலை. இருந்தாலும் பிரபல ஜோசியர் வந்துட்டார்ன உடனே மைண்டு சும்மா இல்லை, அந்த ஜோசிய கதை ஒன்று டெவலப் பண்ணிடுச்சு. சரி, ஜோசிய கதை மனசில் வந்துருச்சு, உங்களுக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் என்னடா பேர் கொடுக்கலான்னு பார்த்து ஜோதிட மன்னன் சோன் பப்படி அப்படின்னு பேரை கொடுத்துட்டேன். டைட்டில் நல்லா கேட்டுங்க, ஜோதிட மன்னன் சோன் பப்படி. இந்த கதையில் நான் அந்த இடத்துல முற்றும்னு சொல்லலை. ஏன்னா ஒரு மிட்டாய் கடையில் வேலை பண்ண பையன் ஜோசிடம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பெரிய ஜோதிடனாகி அவன் அதுக்கப்புறமாக ஒரு மந்திரியோட மனைவி கான்டாக்ட் கிடச்சி எத்தனையோ கோடிகளை சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் போட்ட போடு இருக்கே நம்பிக்கை ஃபுல்லாக வந்த உடனே உன் பிள்ளையோட காலம் என்னுடைய கடைசி நாள் அன்னைக்கு முடிஞ்சிடணும்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவங்க விடுவாங்களா, இவருக்கு எப்படியெல்லாம் இவரை பார்த்துப்பாங்க. அந்த ஜோசியனோட மூளை எப்படிப்பட்ட கிரிமினல் மூளை பாருங்க. எதை சொன்னால் பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய உயிர் போகிற அன்னைக்கு அவங்க பிள்ளையோட உயிர் போயிடுன்னு சொல்ல வயசு வித்தியாசம் ஒரு 28 இருக்குது. இருந்தாலும் அவங்க இவன் வாழறதுக்குள்ள எல்லாத்தையும் செய்வாங்க. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, அங்கே எங்கே வேணால் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறத விட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணி போட்டார் ஒரு போடு. அந்த அம்மாவோட வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆள் இப்போ மந்திரிக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கோடி இவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க பாவம். ஏன்னா பையன் உயிராச்சே. அப்படியாக இப்படியும் புத்திசாலி ஜோசியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜோதிட கதையை சொன்னேன். அடுத்த கதையில் சந்திப்போம்.